வந்திருக்கோம், அப்ப அப்பாவும் நம்ம கூட வந்திருக்கணும்ல. அவருக்கும் தானே எனக்கு பிறந்த நாளே. அப்படி போடு. ஆதித்யா, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நீ பார்த்தல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதனால நாம போய் சாமி கும்பிடலாம். முடியாது, எனக்கு அப்பா இப்ப இங்க வரணும். அப்பதான் நான் சாமி கும்பிட வருவேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் அப்பா கூட தான் பண்ணுவேன். பாரதி, எல்லாத்துக்கும் எங்க வாய அடைக்க முயற்சி பண்ற. பிறந்ததுல இருந்தே இந்த சின்ன பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடினதே இல்ல. ஆசையா இருந்தா அந்த ஆசையில மண்ணடி போட்டாச்சுல்ல. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பேசிக்கிறேன். ஆதித்யா, அம்மா சொன்னா கேட்கணும். பிறந்த நாள் அன்னைக்கு அடம் பிடிக்க கூடாது. நீ குட் பாய் தானே? அம்மா சொன்னா கேட்பல்ல. நான் கேட்க மாட்டேன். அப்பா வந்தாதான் நான் சாமி கும்பிட வருவேன். ஆதித்யா, உனக்கு என்ன? அப்பா இங்கே வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பாட்டி இருங்க பாட்டி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சரி சரி, நான் எதுவும் சொல்லலப்பா. நீ ஆச்சு, உன் பையன் ஆச்சு, எனக்கு என்ன வந்தது? அப்பாவுக்கு நான் போன் பண்ணி பேசுறேன். அப்பா வந்துருவாரு, சரியா? முதல்ல போன் பண்ணுங்க. இந்தா பண்ணு பண்ணு. பேசிட்டு வரேன். ஆதி, நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்க எப்ப வரீங்க? ஆதித்யா உங்களையே தான் கேட்டுட்டு இருக்கான். சீக்கிரமா வந்துருங்க. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா பாரு. வந்துடுறீங்களா? ஓகே ஓகே, நான் வச்சிடுறேன். பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாமா. நான் போய் அன்னதானம் என்னாச்சுன்னு பார்த்து வந்துடுறேம்மா. நீங்க இங்கே இருங்க. வாங்கம்மா. வணக்கம் சாமி. வாங்க வாங்க. பையனுக்கு பிறந்த நாள் அர்ச்சனை பண்ணணும். பேஷா பண்ணிடல. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ஆதித்யா, ஏட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஆதி, ஏட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. தமிழரசி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. அம்மா அம்மா அம்மா, பேர் நட்சத்திரம் ஒரு தடவை சொன்னா போதும். அது ஒருத்தர் பேர் இல்ல, 2 பேர் பேரும் அதேதான். அப்பனும் மகனும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே நாள்ல பிறந்திருக்காங்க. வித்தியாசமான ஜாதகம்மா. கோடியில ஒருத்தர் கூட அமையாது. சிறப்பா பண்ணிடலாம். தொட்டு கும்பிடுங்க. அத்தை, இந்த வருஷம்லாம் நம்ம முன்னாடி புருஷன் பேருக்கு அர்ச்சனை பண்றான். பார்த்தேன் பார்த்தேன். உன்கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். நீ என்னோட வாழ்க்கையில நிறைய விளையாட்டு விளையாடிட்ட. எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. உன் துணையோட நீ கொடுக்கிற சவால் எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டே தான் இருக்கேன். என்னோட வேண்டுதல் எல்லாம் என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஆதி கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஆனா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் என் கூட இருந்தப்போ அவர் ஜாதகத்துல இருந்த பிரச்சனைக்காக பிறந்த நாள் அன்னைக்கு உன்கிட்ட வச்சு பூஜை பண்ண கயிறு கட்டி விட்டேன். அவர் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஆதிக்காக வேண்டிக்கிட்டு ஆதித்யாவுக்கு கட்டினேன். ஆனா இந்த வருஷம் அவர் எங்க கூட இருக்காரு. ஆனா இருந்தாலும் நான் ஆதித்யா கையில தான் கட்ட போறேன். நீ எது கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ரொம்ப நல்ல சகுனம்மா. சாமிக்கு உடைச்ச தேங்காயில
பூ விழுந்திருக்குமா. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இது அந்த சாமியே உங்களுக்கு வரம் கொடுத்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எப்படியே பேசாம இருந்தீங்கன்னா ஓகே பாரதி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஐயோ ஆதி, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா அங்க அவங்க என்னங்க என்ன சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப சொல்றேங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க என்ன போக சொன்னா கூட நான் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். பாரதி, எனக்கும் இந்த மாதிரி சிம்பிளா செலிப்ரேட் பண்றதாங்க பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வரப்போற வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும் தான் நானும் வேண்டிப்பேன். இன்னொரு விஷயம் பாரதி, நான் இங்கே தான் என்னோட பர்த்டேவை ஆதித்யா கூட செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கு. என்ன பாரதி, பலமா பதிலே இல்லாம யோசிக்கிறீங்க? இந்த சாமியோட அருள் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ ஆதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நான் வந்ததுல இருந்து நீங்க நடந்துக்கிறத பார்த்தா என்ன இங்க இருக்கவே வேண்டாம் போன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. நான் உங்க கூட சந்தோஷமா இருந்துருவேணும்னு யோசிச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இப்ப என்ன